தமிழ் வனத்தின் கனிவான இதயங்களுக்கு தமிழ் வனத்தின் பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையோட தலைப்பு உன்னை போல் எண்ணம் கொள்ள வேண்டுமா. இந்த வீடியோல உங்களுக்கு சொல்லப்படுற கருத்துக்கள் பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன்ல ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். ஒரு ஊர்ல ராஜா அப்படின்னு ஒருத்தர் வக்கீலுக்கு படிச்சிருக்காரு. அவரு தான் அந்த ஊர்லயே அதிகமா படிச்சவரு. அதனால அந்த ஊர் மட்டும் இல்லாம சுத்து பக்கத்து கிராமத்துல இருந்தும் நிறைய கேஸ் அவருக்கு தான் வரும். அன்னைக்குன்னு பார்த்து அவருக்கு 5 கேஸ் வந்திருந்தது. அதனால எந்த கேஸ் எந்த நேரத்துக்கு வரும் அப்படின்னு அவருக்கே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. சரின்னு சொல்லி ஒரு வழியா தன்னோட கேஸை எடுத்துக்கிட்டு கோர்ட்டுக்கு போனாரு. அங்க போய் அவருக்காக வாதாடவும் செஞ்சாரு. அவர் யாருக்காக வாதாடினாரு அப்படின்னா ஒரு வாலிபனுக்காகத்தான். ஆனா அவரோ வாலிபனுக்கு எதிரா வாதாடிட்டாரு. வாலிபன் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்ல ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி தான் வக்கீலோட உதவியாளர் பார்த்துட்டு சொல்றாரு, சார் நாம ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு. என்னப்பா என்ன? தீர்ப்பே ஆக போகுது, கேஸே முடிஞ்சிரும், பேமெண்ட் நம்ம கைக்கு வந்துடும், அப்புறம் என்ன தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு அந்த உதவியாளர், நாம எந்த வாலிபனுக்கு எதிராக வாதாடி இருக்கோமோ அந்த வாலிபனுக்கு சாதகமாக தான் நம்ம வாதாடணும், அப்படி சொல்லி தான் நமக்கு காசு கொடுக்குறேன்னு சொன்னாங்க. இப்போ நீங்கள் வாதாடி இருக்கிறத பார்த்தா இந்த காசு மட்டும் இல்லை சார், எந்த கேஸுமே நமக்கு வராது அப்படின்னு சொன்னான். இதை கேட்டதும் உடனே ராஜா, நான் இதுவரைக்கும் வாதாடின ஆதாரங்களும் சாட்சியங்களும் இந்த வாலிபனுக்கு எதிராக தான் இருக்கு அப்படின்னு கோர்ட் இவனுக்கு தீர்ப்பு வழங்கி ஜெயிலுக்கு அனுப்ப போறாங்க. ஆனா உண்மை அது இல்ல. இந்த வாலிபன் குற்றவாளி இல்ல அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்களும் சாட்சியங்களும் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி உடனே தன்னோட வாத திறமையால அந்த வாலிபனை காப்பாத்துறாரு. அதுக்கப்புறமா அந்த வாலிபன் வீட்டுல இருந்து வக்கீல் ராஜாவுக்கு சேரக்கூடிய பணத்தையும் கொடுத்துட்டு, இவர் தான் திறமையான வக்கீல், எல்லா கேஸ்லயும் ஜெயிச்சு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி நிறைய கேஸ இந்த வக்கீலுக்கு பிடிச்சு கொடுக்கறாங்க. இந்த கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஒரே ஆளு ஒரு செகண்ட்ல தன்னோட கருத்தையே மாத்தி பேசுறாரு. தன்னால ஒரு வாலிபனை குற்றவாளி இல்ல நிரபராதி அப்படின்னு நிரூபிக்க முடியுதுன்னா வெவ்வேறு மனிதர்கள் எப்படி ஒரே மாதிரி நம்மளை போல எண்ணம் கொண்டிருக்கணும் அப்படின்னு நாம எதிர்பார்க்கிறோம்.